ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பீப்ளி பாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் ரெசிபியில் ரொம்ப டேஸ்ட்டான தின் க்ரஸ்ட் பீஸா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் பீஸா மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1/2 ஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு, நல்லா பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க, 250 கிராம்ஸ் இருக்கும். இது கூடவே இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் நான் எடுத்துக்கிறேங்க. இந்த ஈஸ்ட்டை நம்ம டைரெக்டாக நம்ம மாவுலேயே சேர்த்திக்கலாம். வேறு இன்னொரு டைப் ஆஃப் ஈஸ்ட் இருக்குது. அதை வார்ம் மில்கில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அப்படியே மேலே நுரையாட்ட வரும். அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்க முடியும். இந்த இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாவே வந்துச்சு மாவு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் ஈஸ்ட்டு பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது ஓரளவுக்கு கிளறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியும் இது கூடயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி, இந்த தண்ணி பத்தாது, பால் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மாவு கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாங்க. இது ஒரு 75% பிணைஞ்சாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு, நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வர அளவுக்கு பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு அப்படியே தடவி வச்சிடலாம். ஏன்னா காஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு வெட் கிளாத் கூட நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு ட்ரை கிளாத் போட்டு, காட்டன் கிளாத் போட்டு கொஞ்சம் வார்மான பிளேஸில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ், 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகணும். இந்த மாதிரி டபுள் த அமௌண்ட் வரணுங்க. ரைஸ் ஆகாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா க்ரஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், வரன்னு இருக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் எடுத்துக்கும். எனக்கு ஒரு 1.5 ஹவர்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக டபுள் த அமௌண்ட் வந்துச்சு. இந்த மாவை நம்ம எடுத்து மறுபடியும் நல்லா நீட் பண்ணிக்கலாம், பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பிசுப்பு இல்லாமல் அப்படியே சாஃப்டாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் தாங்க நம்மளுக்கு வேணும். இந்த கையிலலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே சாஃப்டாக வரும். அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க, சாஃப்டாக இருக்கும் மாவு பார்த்தோம்னாலே. இப்போ இந்த மாவை நம்மளுக்கு எவ்வளோ போர்ஷன் நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு பிரித்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 செக்ஷனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் க்ரஸ்ட்டு திக்காக வரணுன்னா கொஞ்சம் தடிமனாக நீங்கள் மாவை திரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சன்னமாக தான் திரட்டி போகிறேன். அதனால் கொஞ்சம் அளவாக மாவை செக்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்ச மாவை நல்லா ரோல் பண்ணி உருண்டையாக பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். அதுவுமே ரைஸ் ஆகுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க. இந்த மாவுமே நல்லா ரைஸ் ஆகி புஸ்ஸுன்னு வரணும். இதுதான் நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் க்ரஸ்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், இல்லைன்னா சில டைம் ரொம்ப ஹார்டாக போயிடும். இப்போ நம்ம இதை மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி கார்லிக் ப்ரெட் நம்ம கடையிலலாம் வாங்கலையா, அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதுவும் செய்யலாம். ஒரு போர்ஷனில் பீஸா செய்யலான்ட்டு தோசைக்கல்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போர்ஷனை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரைஸ் ஆயிடுச்சு பாருங்கள், அப்படியே புஸ்ஸுன்னு வந்திருக்கும். இதையும் கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாவு நல்லா திரட்டி எடுத்தோம், கொஞ்சம் கையில் ஒட்டாத அளவுக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 டைம் பிரட்டி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வருங்க. நல்லா இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம இனி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கையிலே தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் ப்ரெட்டு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த கார்லிக் ப்ரெட்டுக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய், நல்லா வீட்லேயே இது செஞ்ச வெண்ணெய்ங்க. நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா சால்ட்டு பார்த்துக்கங்க. நம்ம அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா லைட்டாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்குவோம். இதுக்கு தட்டி வச்ச பூண்டும் கொஞ்சம் ஆரிகானாவும் இந்த பட்டர்லேயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பட்டர் லைட்டாக மட்டும் நான் மெல்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஏற்கனவே நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வச்சு லைட்டாக அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி போயிடக்கூடாது, நெய்யாக நீங்கள் உரிக்கிடக்கூடாது, லைட்டாக மட்டும் உருக்கிட்டு இந்த மாதிரி பூண்டு, ஒரிகனோ, அப்புறம் லைட்டாக நான் உப்பு சேர்த்து நல்லா
பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம மாவை நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு ஒரு ஃபோர்க்கில் அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா மாவு வெந்து வரக்காண்டி தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பேஸ்ட்டை அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் சர்க்கிள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு உள்ளே ஏதாச்சும் சேர்த்திக்கணுன்னா டாப்பிங்ஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. கார்லிக் ப்ரெட்டில் நீங்கள் வெஜ்ஜீஸ் கூட சேர்த்திக்கலாம். அதுவுமே ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இன்றைக்கி நான் சீஸ் மட்டும் இது கூட சேர்த்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இப்போ கிடைக்குதுங்க. மற்ற சீஸ் ஸ்லைஸை விடவும் இந்த சீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸும் சரி, நம்ம அந்த அப்படியே இப்படி இழுத்தோம்னா அப்படியே வரும் இல்லையா ரப்பர் மாதிரி, அது வந்து இந்த மொசரல்லா சீஸ்லாம் ரொம்ப அழகாக வருது. அதுக்காண்டியே நாங்கள் இதை எடுத்து வச்சுருந்தேன். இது அப்படியே நம்ம அளவாக தான் நான் போட்டிருக்கேன் கார்லிக் ப்ரெட்டில். உங்களுக்கு வேணால் நிறையாவும் போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. லைட்டாக ஒயிட் பெப்பரை மட்டும் நான் தூவிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா பச்சை மிளகாய் கூட நல்லா சாப் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை பிளாக் பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக ஒயிட் பெப்பரை மட்டும் போட்டுட்டு நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த சீஸோ இல்லை பட்டரோ உருகி வெளியே வராமல் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி அவன்லாம் செய்ய போகிறதில்ல, நம்ம தவா வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் தோசைக்கல்லை. அது மேலே ஏதாச்சும் ஒரு நான்ஸ்டிக் தவாவோ இல்லை பேனோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து லைட்டாக மட்டும் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம அப்படியே வச்சு செய்யலாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக வரும். இதில் கொஞ்சம் க்ரஸ்ட்டு வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சைட்ஸ் மட்டும் நான் மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒவ்வொரு சைடும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஸ்ட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி க்ரஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னா லைட்டாக பட்டர் மட்டும், நார்மல் பட்டருங்க, ப்ளெயின் பட்டரை மட்டும் 2 சைடும் நல்லா தடவி வச்சு ஒரு தட்டு போட்டு நான் மூடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லா சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் 2 சைடுமே வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் பீஸா வந்து பேஸை வந்து செய்யலான்னு எடுத்துருக்கேங்க. இதுக்கு லைட்டாக பட்டர் போட்டு தட்டை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே மாவு தான் எடுத்து வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதே இந்தளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கேங்க. நல்லா தின்னாக அப்போ தான் நல்லா வர மாதிரி வரும். உங்களுக்கு திக்காக வேணும்னா இதேமாதிரி 2 போர்ஷன் எடுத்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இது நல்லா ஃபுல் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நல்லா நைஸாக வர அளவுக்கு சாஃப்டாக வர அளவுக்கு அப்படியே ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த தட்டு அப்படியே கையிலே நீங்கள் ரோல் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லா வரும். இதை நம்ம அந்த பிளேட்லேயே வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இது கூட நான் வந்து பீஸா சாஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். இது செய்யறதுல இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி ரொம்ப டேஸ்ட் இருக்கும். கடையில் வாங்குற பீஸா ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த பீஸா சாஸ் தான் எடுத்துருக்கேன். சாஸ் நல்லா லேயர் பண்ணிட்டு அதே மாதிரி அப்புறம் ஃபோர்க் வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆகும். அந்த சீஸ் பட்டர்லாம் போடுறதெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகும். அப்போ தான் நல்லா பீஸா வந்து அதுக்காண்டி தான் வேகும். அந்த பேஸ் வேகும். நம்ம போடுற சீஸுக்கு மேலே வந்து நல்லா நல்லா சீஸை வந்து அதேமாதிரி மொசரல்லா சீஸையும் மேலே டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆனியன் தான் டாப்பிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணாலும் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சேர்க்கும் போது மட்டும் தனியாக அதை கொஞ்சம் சிக்கன் எல்லாமே சேர்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் சாட்டே பண்ணி வேக வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே சேர்த்துக்கோங்க. இன்னும் 2 போர்ஷன் இருக்கு இல்லையா, ஏன்னா இது நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆயிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் போதும் இது பேக் ஆகி வர்றதுக்கு. டாப்பிங்ஸ் வந்து நம்ம அவன்லாம் வைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 300 டிகிரி வச்சுட்டு டெம்பரேச்சரை நான் உப்பு கல் போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நான் தட்டு வைக்க போகிறேன். இந்த தட்டு பத்தலைங்க, அதனால நான் ஒரு சின்ன தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெந்துடும் போதும் வெந்துடும். அதனால அதை விட கொஞ்சம் இப்போ நம்ம கார்லிக் பிரெட் மூடி வச்சாச்சு. 2 சைடுமே நான் லைட்டாக திருப்பி விட்டு 2 சைடுமே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுடுதேன் சிம்மில். செம்ம வாசம், நல்லா மொறு மொறு க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு.
ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 2 சைடு விட்டானே இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து garlic bread செய்கிறது. ஃப்ளேவர் வைஸாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. மனமாகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ரஸ்ட் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துருச்சு. நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வரும். ஆனால் ஃப்ளேவர் வைஸ் வந்து நிஜமாவே நம்ம அப்படியே ரொம்ப கட் பண்ணி டேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இருந்துச்சுங்க. நல்ல கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் அவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ வாசம் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, லைட்டாக தான் சீஸ் போட்டிருந்தோம். அதனால் அந்த சீஸ் மட்டும் அப்படியே மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. 2 சைடும் கிறிஸ்பியாக வெந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க. 2 சைடு பார்த்தீங்கன்னாலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஃபஸ்ட் டைம் செய்யறது இந்த மாதிரி வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் அப்படியே பிளேனாகவே சாப்பிட்டு தீத்தே முடிச்சிட்டோம். அடுத்தது வாங்க பீஸா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே மேலே நம்ம தூக்கணும்னா ஒரு நைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா வரும். அதேமாதிரி குத்தி பார்த்தீங்கன்னாலும் வந்து மாவாக இல்லாமல் நல்லா வெந்து வந்துருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து கட் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி நாங்கள் டக்குன்னு தீந்துருச்சுங்க. உடனே சாப்பிட்டுட்டோம். அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீஸுமே நல்லா வந்துருந்துச்சு. அப்படி பிச்சு எடுக்கும் போது கட் பண்ணங்காட்டி உங்களுக்கு சீஸ் தெரியல. பிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து அப்படியே ரப்பரியாக மாதிரி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.